ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பனானா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வீட்டில் ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கடாயில் தான் இந்த கேக் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் 5 வாழைப்பழம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுக்கிறதா இருந்தால் 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது பவுலில் சேர்த்தாச்சு. அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஒயிட் சுகர்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரௌன் சுகரில் கூட பண்ணிக்கலாம். நான் ரெண்டையும் கலந்து செஞ்சுருக்கேன். இப்போது 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும், அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம், அதனால் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சுகர் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரையும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது சர்க்கரை நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது மாவு சலிக்கிற சலடை யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டை பொடி இல்லைன்னா நீங்கள் பட்டையையும் சுகரையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சலிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நாம் இன்றைக்கி மைதா மாவில் பண்ணாமல் கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். கோதுமை மாவுன்றதுனால குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. நாம் எக்லெஸ் பனானா கேக் தான் செய்கிறோம், அதனால் முட்டை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கலாம். பால் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டு கிண்டிடக்கூடாது, ஒரே ஈவனாக தான் நம்ம கலக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது மாவு தயாராகிடுச்சு. ஒரு கேக் டின்னில் ஆயில் சேர்த்துட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு நாம் இந்த மாவை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் கேக் டின் இல்லைன்னா சாதாரண டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போது அவ்வளோதான். இதை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இது 10 நிமிஷம் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் கேக் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடியில் ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா அடைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 40 to 45 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை. இப்போது குக்காகி வந்திருக்கு. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு துணி வச்சு இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம்.
அவ்வளோதான், சூப்பரான கேக் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கத்தி வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றில எடுத்து விட்டுருங்க. அப்போது நம்மளுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ ஒரு பிளேட் வச்சு நம்ம கவுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு ஈஸியாக கேக் வந்து டீமோல்ட் ஆகி வந்துடும். மேலே இருக்க பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது கத்தி வச்சு நாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பஞ்சு மாதிரி வீட்டிலையே பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.